இந்த இடம் தான் நெபுலா வெடித்து சிதறிய இடம், பெருவெடிப்பு நிகழ்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், இது எங்கே இருக்குன்னு பார்த்தா இதுதான் இந்த உலக்கை விண்மீன் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடம் தான் அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்த இடம், நெபுலா வெடித்து சிதறியது. இப்போ அப்படியே ஜூம் டவுன் பண்ணுறேன். இதுதான் சிவமையம். இதை பற்றி தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்துங்க, இந்த இடம் தான், இதுதான் பெருவெடிப்பு நிகழ்ந்த இடம். இது 3 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, உலக்கை விண்மீன், உலக்கை நட்சத்திரம்பாங்க. இதுதான் கோவிலில் நம்ம நந்தியாக வச்சுருக்கோம். இந்த இடம் தான் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிற, இதுதான் திருவாதிரை நட்சத்திரம். இதுதான் வந்துட்டு மிருகசீரிஷம். இப்போது இந்த சிவனோட உருவத்தை எப்படி பார்த்தாங்க வானத்தில், நடராஜ சிலை அப்படின்றது பார்ப்போம். தெரியுங்களா, இது உலக்கை விண்மீன், இது திருவாதிரை நட்சத்திரம், இதுதான் மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த இடம் தான் நெபுலா வெடித்து சிதறியது. அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்த. இதுதான் அந்த சிவனுடைய உருவமாக பார்த்தாங்க. பாருங்க, கால் மடக்கி இருக்க மாதிரி இருக்குதா ஒரு கால். இதை ரைட் சைடில், அதாவது பின்னாடி பக்கம் வந்து மிரர் இமேஜில் இருந்து பார்க்கும்போது அவங்க எப்படி கற்பனை பண்ணுறாங்கன்னா, சிவன் தாண்டவம் ஆடுறதாக கற்பனை பண்ணுறாங்க. இதுதான் வந்து அந்த சிவன் இருக்கக்கூடிய அந்த மண்டலம் சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இது கேனிஸ் மேஜர் அல்லது சிரஸ் அப்படிம்பாங்க. இது வந்து கேனிஸ் மைனர் அல்லது புரக்கியான் அப்படிம்பாங்க. இது பைரவராகவும், இது கால பைரவராகவும், துவாரபாலகர்களாகவும் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தா, இதுதான் வந்து ரிஷபராசி மண்டலம், இது மிதுன ராசி மண்டலம். அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. மற்ற விஷயங்களை பார்ப்போம். இதுதான் அந்த சிவமையம். இது இப்படி விரிந்து, இதுதான் தென்கரம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி இந்நாட்டவருக்கு நிறைவாக போற்றின்றோம். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு இந்த புவனம், கடைசி புவனம். அதுக்குள்ளார இருக்கிறத இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த புவனத்தில் இருக்கக்கூடிய மில்கி வே கேலக்சியில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் உள்ள பூமியில் நம்ம இருந்திருக்கோம். அதனால தான் அந்த தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவாக போற்றிருப்பாங்க. இது வந்து இந்த நெபுலா வெடித்து சிதறி சுற்றா வரும்போது இப்படி வருது. இதுதான் சிவமையம். இதை இப்படி சுற்றி விரிந்து சுற்றி வருவதனால இதுக்கு பேர் சக்தி மையம், கருமையன்னு சொல்கிறோம். இந்த சக்தி மையத்தை சூரியன் இப்படி சுற்றுது, லெஃப்ட் டு ரைட்டில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. இந்த சூரியனை பூமி இப்படி சுற்றுது, சரிங்களா, நீள்வட்ட பாதையில் இப்படி சுற்றுது. இந்த பூமியை சந்திரன் இப்படி சுற்றுது. அப்போ இந்த சந்திரன், பூமி, சூரியன், இந்த சிவமையம், இது 3ம் ஒரு நேர்கோட்டில் வருது இல்லைங்களா. இந்த நிகழ்வை அன்னைக்கு நம்ம பார்க்குறது தான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்றது. ஏன் மகா சிவராத்திரி மாசி மாதம் எடுத்துக்காங்கன்னா, மாசி மாதத்தில் தான் இந்த மேக மூட்டம் இல்லாமல் வானம் தெளிவாக தெரியும். அப்போ தான் நம்முடைய குழந்தைகளுக்கு முதலில் அறிவியலை, கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக கோவிலினுடைய கருவறையிலிருந்து இதை பார்க்க சொல்லி கொடுத்து ஆரம்பம். இதுதான் உண்மையான சிவராத்திரி. சிவனை, சிவமையத்தை நம்முடைய சந்ததியின் ஒவ்வொருவருக்கும் அடையாளம் காட்டி, இந்த இடத்துல தான் அந்த உலக்கை நட்சத்திரம் 3 இருக்கும். இது இப்படி மேலே கீழே ஏறி இறங்கும். 131 வருஷத்துக்கு இந்த கொடிமரத்துக்கு இந்த பக்கம் வந்துடும். அடுத்த 130 வருஷத்தில் கொடிமரத்துக்கு கீழே இப்படி வந்துடும். கொடிமரம் கோயிலில் இருந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். இந்த இப்படி ஏறி இறங்குது இல்லைங்களா,
இதை அப்படியே கொண்டு போய் இங்கே போட்டால் எழுத்து வராதுன்னு இதை பின்னாடி போட்டு ஆன்ற எழுத்தை அப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. இதுதான் மகா சிவராத்திரியின் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அடுத்தது. இதுதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது. இந்த இடம்தான் நெபுலா வெடித்து சிதறியது. இது வந்து தென்கிரம் ஸ்வஸ்திக் குறி மாதிரி விரிஞ்சிருக்கிறது. இதில் இது ஒரு கரம், இது ஒரு கரம், இது 2 கைகளாகவும் இது 2 கால்களாகவும் பாவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அண்டம் அப்படின்றது. இது மொத்தத்துக்கும் பேரண்டம். இதுதான் நாம் வாழக்கூடிய அண்டம். இதுக்கு பக்கத்தில் அண்டை அண்டம். இது அண்டைக்கு அண்டை அண்டம் சொல்கிறது. இப்படி வரிசையாக அது எல்லாமே அண்டம் சொல்கிறது. பூனம் சொல்லுவாங்க, அவங்க கிளஸ்டர் அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்போது இந்த பூனத்தில் இருக்கக்கூடிய இந்த பூனத்துக்குள்ளார நிறைய கேலக்ஸி இருக்குது. அதில் பால்வெளி மண்டலம்னு சொல்லக்கூடிய மில்கி வே கேலக்சியில் தான் நம்ம சூரிய குடும்பம் அடங்கியிருக்குது. அந்த சூரிய குடும்பத்தில் இருக்க பூமியிலிருந்து இந்த இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த சிவமையத்தை பார்க்குறோம். இதுதான் இந்த 3 முருகன், சிவன், திருமால், கிருஷ்ணன் அப்படி வச்சுருக்காங்களா. இந்த 3 உலக்கை விண்மீன், இந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இதைத்தான் கோவிலில் நந்தியாக பாவிச்சு வச்சுருக்கோம். இது இப்படியே வெடித்து சிதறி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம்.